ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ ரொம்பவும் சின்ன பையனாக இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அவன் கூடவே நிறைய சின்ன பசங்களும் உட்காந்துருக்காங்க. அந்த ஏஜ்லேயே அவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து, உன்னோட திறமைகளை நீ உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணாதது முட்டாளுங்க செய்கிற விஷயம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவர் சொல்கிறாரு. இப்போ எக்ஸாமில் 2வது நாள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாம் டோட்டலாக 7 நாளைக்கு நடக்கும். இப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயங்களை கொண்டுட்டு வராங்க. எல்லாருமே அவங்க கொண்டு வந்ததை ஹிராட்டா கிட்ட தான் போய் கொடுக்குறாங்க. இந்த கிளாஸ் டீக்கு அன்அஃபிஷியலாக ஹிராட்டா தான் ஒரு லீடர் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உனக்கு கரெக்டான வழி தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் அதிகமாக ஸ்டாமினாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வெட்டியாக நடந்துட்டு இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், நம்ம இப்போ போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அன்றைக்கி கிளாஸ் சியோட லீடர் ஒன்று தான் டார்கெட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்தான். நம்ம கேம்பில் சும்மாவே உட்காந்துருந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ கிளாஸ் பி இருக்கிற இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஈச்சினோசை வெல்கம் பண்ணுறா. இந்த இடம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஹே ஈச்சினோசே, நீ எங்களை வரவேற்கிறத பார்க்கும்போது கிளாஸ் பியோ கிளாஸ் டியோ கோஆப்ரேட்டிவாக இருக்கலாம்னு சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஒருத்தர் ஈச்சினோசை கிட்ட வந்து, மேம் நெக்ஸ்ட் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்கவும், ஈச்சினோசைவும் அவனுக்கு வேலையை சொல்லி அனுப்புறா. இவனை பார்க்கும்போது மட்டும் ஏதோ வித்தியாசமா தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஆக்சுவலி அவன் எங்க கிளாஸே கிடையாது, சி கிளாஸை சேர்ந்தவன். அவங்க கிளாஸ் ஆளுங்களுக்கும் அவனுக்கு ஏதோ சண்டையானதுனால விரட்டி விட்டுட்டாங்க, அதனால எங்க கேம்ப்ல தான் தங்கியிருக்கான் அப்படின்னு ஈச்சினோசே சொல்றா. அதில் ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, அப்படின்னா வா நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஆனால் அவங்க முன்னாடி போனால் நம்ம மாட்டிக்கிடுவோன்னு சொல்லவும், நம்ம ஒளிஞ்சிருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த இடத்துக்கு போகிறான். இவங்க 2 பேரும் அப்படியே கேஷுவலாக சுற்றி பார்க்குற மாதிரி இப்போ ஏ கிளாஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது ஏ கிளாஸோட இடம், நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே நிற்கிறவன் சொல்லவும், ரூல்ஸ் படி ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிட்டா இன்னொரு கிளாஸ் வந்து அதை ஆக்குபை பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆனால் சுற்றி பார்க்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறா. அதுக்குள்ளே அந்த கிளாஸ் ஏவோட லீடர் வெளியே வந்து என்ன அப்படின்னு கேட்கவும், உங்கள் இடத்துக்குள்ளே பார்க்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸும் சொல்லலாம், நான் உங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், ரூல்ஸ் படி நீங்கள் ஆக்குபை பண்ண பிளேஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீ உள்ள பார்க்கணும்னா பார்த்துக்கோ, ஆனால் அதுக்குண்டான பிரச்சனையை நீ சந்திப்ப அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். சரி நீங்களும் அங்கிருந்து வந்துருந்தாங்க. இப்போ கிளாஸ் சியை பார்த்தா அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆச்சரியப்படுதா. அப்போ அந்த கிளாஸ் சியோட லீடர் உங்களை கூப்பிடுதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கூப்பிட்டு விடுதான். நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவோ, இது சம்மர் வெக்கேஷன், அதனால தான் நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் ஆளுங்க எல்லாரையுமே அடிமை மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். 120 எஸ் பாயிண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக உட்காந்து கஷ்டப்படுறத விட எல்லா பாயிண்ட்ஸையும் செலவு பண்ணி இப்படி ஜாலியாக இருக்கிறதே மேல், அதனால தான் நான் எல்லாத்தையும் நேத்தே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், உண்மையிலேயே நீ தான் முட்டாள், இதுதான் என்னோட வழி, நான் இப்படி தான் வேலை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ என்னமோ பண்ண, நீ இதிலேருந்து விலகி போனால் அது எங்களுக்கு நல்லது தான். ஓ அப்புறமா ஈபக்கி அவள் ரொம்பவும் மோசமாக அடிபட்டு கிடந்தா, அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், என்னை மதிக்காத எல்லாருக்கும் அதுதான் நிலைமை, அவள் இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எங்கள் கிளாஸோட எஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நேத்தே செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். எஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கப்புறமா மைனஸ் பாயிண்ட்டுன்னு எதுவும் தரமாட்டாங்க, இதை இவன் அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். கொடுத்த எல்லா எஸ் பாயிண்ட்ஸையும் நீ செலவு பண்ணிட்ட, உண்மையிலேயே நீ ஒரு முட்டாள் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, சரிவா நம்ம கிளம்பலாம், இவன் மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கிருந்து போகிறா. பதிலுக்கு அவன் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணுறான். எல்லா எஸ் பாயிண்ட்ஸையும் அவன் ஒரே நாளில் செலவழிச்சிட்டா ஒரு வாரத்துக்கு அவன் எப்படி தாக்கு பிடிப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், அவன் ஒரு வாரத்துக்கு இங்கே தங்குறதாவே ஐடியாவில் இருக்க மாட்டானா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவங்களும் நம்ம கிளாஸ் கோயஞ்சி மாதிரியே எங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லைன்னா எங்களால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு போய் சொல்லிட்டு ஷிப்புக்கே போயிட்டு அவங்க சம்மர் வெக்கேஷனை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருக்கலாம். இந்த எக்ஸாமே மொத்தத்தில் ஃப்ரீடம் ஆஃப் அவர் சாய்ஸ் தான், அவங்க கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ 3வது நாள் ஸ்டார்ட் ஆகுது. விடியறதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸ் டியோட கேர்ள்ஸோட டென்ட்டுக்குள்ளே தான் அந்த கிளாஸ் சி பொண்ணு ஈபக்கியோ தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட பேக்கை அவளுக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தங்க எடுத்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. இப்போ விடிஞ்சிருது. ஹிராட்டா தான் வந்து பாய்ஸில் ஃபர்ஸ்ட் எந்திக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் எந்திக்குவோம், நான் உன்னை எழுப்பி விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கவும், இந்த மாதிரி தரையில் படுத்து நான் தூங்கினதே இல்லை, அதனால எனக்கு ஒழுங்காக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க. நம்ம கிளாஸ் கூட சேர்ந்து இப்படி என்ஜாய் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்கிறான். இப்போ 4வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சாக்குராவும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சாக்குரா நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது, இந்த கேம்ப் ரொம்பவும் போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது, நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுறேன், என்கிட்ட மட்டும் இப்போ கேமரா இருந்துச்சுன்னா உன்னை சூப்பராக ஒரு ஸ்டில் எடுப்பேன் அப்படின்னு வா சொல்கிறா. கிளாஸ் சியில் ஒருத்தங்கள கூட இங்கே காணும். ஐயனை கொஞ்சம் அம்மா நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கவும், நான் இந்த ஃபாரஸ்ட்டை சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். கிளாஸ் சியோட லீடர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், நான் இங்கே வந்தா அதுக்குள்ளே எல்லாரும் ஷிப்புக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஈச்சினோசே வருத்தப்படுறா. சினோசே, கிளாஸ் ஏ காட்சுராகியை பற்றி தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் தான் இப்போதைக்கு கிளாஸ் ஏக்கு டெம்பரவரி லீடராக இருக்கான். சாக்கியானாகி
தான் கிளாஸ் ஏவோட லீடர். அவ எங்கேயோ வெளியே போயிருக்கா அப்படிங்கிறதுனால இவன் தான் இப்போதைக்கு லீடரா இருக்கான். ஆனா அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒத்து போகாது. அவங்க 2 பேர்ல யார் லீடர்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈச்சினோசி சொல்றா. கிளாஸ் சில இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே திரும்பவும் ஷிப்க்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் டில இருக்கிறவங்க ஆச்சரியப்படுதாங்க. உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ஷிப்புக்கு போயிட்டாங்க, நீயும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குஷேடா கேட்கவும், என்ன விரட்டி விட்டு அவங்க கூட நான் போக வரப்போல, நான் இங்கே இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் சி பொண்ணு சொல்றா. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு, உங்க கிளாஸ் என்னதான் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சோடா கேட்கறான். உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகும். ஹே, எங்க கிளாஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சோடா கேட்கறான். நான் ஒன்றும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலையே, நீங்களா தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகுது. உடனே எல்லாரும் வந்துட்டு அதை தடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமைதியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ 5வது நாள் ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரம் எந்திங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அழுதுகிட்டே சொல்றா. ஐசாவாவோட அண்டர் வேற யாரோ ஒருத்தங்க திருடிட்டாங்க, அவ கேம்ப்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. குஷேடா தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அப்படின்னா நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஈகே கேட்கவும், பாய்ஸை தவிர வேற யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இப்போ பாய்ஸ்க்கோ கேர்ள்ஸ்க்கோ ஒரு சண்டை வருது. உடனே கிராட்டா போயிட்டு அவங்க சண்டையை தடுக்கிறான். கிராட்டா, நாங்க ஒன்ன நம்புறோம், நாங்க பாய்ஸோட பேக்கை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், பாய்ஸோட பிரைவசி பாதிக்கப்படக்கூடாது, அதனால நானே செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிராட்டா சொல்றான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஈகே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு, என்னடா உன்கிட்ட தான் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை பிடிச்சு பிடிங்க அதுக்குள்ள இருக்கான்னு பாக்குறான். பார்த்தா உண்மையிலேயே அவன் கிட்ட தான் இருக்கு. டியூட், உண்மையிலேயே இதை நான் திருடல, என் பேக்குக்குள்ள யாரோ ஒருத்தங்க தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு ஈகே சொல்லவும் அவன் ஃப்ரெண்டு நம்ப மாட்டேங்கிறான். ஹே ஐயனகோஜி, நீயா சின்ன நம்புறல அப்படின்னு சொல்லி ஈகே கேட்கவும், நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் மேலே சந்தேகமாக தான் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இதை நீ திருடி இருந்தேன்னா கண்டிப்பாக இதை வேற நல்ல ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்திருப்ப, அதனால நீ இதை திருடி இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுதான் உண்மை அப்படின்னு ஈகே சொல்லவும், சரி குட் லக் அப்படின்னு கை கொடுக்குற மாதிரி அவன் ஃப்ரெண்டு இவன்கிட்டயே அதை கொடுத்துட்டு போயிருந்தான். இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிக்கவும், வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ், நீயே இதை மறைச்சு வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில அதை கொடுத்துட்டு போயிருந்தான். பாத்தீங்கல்ல, பாய்ஸ் யாரோட பேக்லயுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்லவும், மேபி அதை அவங்க கூடயே மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் சொல்லவும், வேணா எங்களோட ஃபுல் பாடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஈகே சொல்றான். இஷ்டத்துக்கு வார்த்தையை விடாதடா, மாட்டிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ ஹிராட்டா எல்லாரையுமே செக் பண்றான். இப்போ நம்ம ஹீரோவையும் வந்து செக் பண்றான். அவ்வளவுதான், நான் மாட்டிக்கிட்டேன், ஆனா நான் உண்மையை சொன்னா அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஐயனகோஜிக்கிட்டயோ அது இல்ல அப்படின்னு சொல்லி ஹிராட்டா சொல்லவும், நீ சொல்றதுனால நாங்க உன்னை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் அங்க இருந்து போயிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஹிராட்டாவை கூட்டிட்டு போய், நீ எதுக்காக உண்மையை சொல்லல அப்படின்னு கேட்கவும், அப்போ உண்மையிலேயே அது உன்கிட்ட தான் இருக்கா, நீ தான் அதை எடுத்தியா அப்படின்னு அவன் கேட்கவும், நான் எடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு அது தெரியும், நீ அந்த மாதிரி பையன் கிடையாதுன்னு, அதனால தான் நான் யார்கிட்டயோ உண்மையை சொல்லல, அதை நீ என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இது என் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ளது தானே, நானே அவகிட்ட கொடுத்துக்கிட்டேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயனகோஜி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா, யார் உண்மையான திருடங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுவியான்னு கேட்கவும், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் கண்டுபிடிச்சா அதை மற்ற யார்கிட்டயும் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்து சொல்லணும், உண்மையை நம்ம யார்கிட்டயும் சொல்லாமல் மறைச்சிருவோம், ஏன்னா தெரிஞ்சா அவளும் வருத்தப்படுவா, இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வர வேணாம்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ஸ்ல நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட வேண்டியதும் அண்ட் நிறைய கருத்துக்களும் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு கருத்தூசி போட விரும்பல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட விரும்புறேன், பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே கெட்ட பேர் எடுத்துறாதீங்க, அதை சரி செய்யறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.